தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். வாழைப்பூ வதக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் 5 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு எண்ணிக்கைக்கு 25 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ கூட முருங்கைப்பூ இல்லை, முருங்கைக்கீரை உரம் கொஞ்சம் ஒரு கைப்பிடியோடு சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் வாழைப்பூவில் தான் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் ஒரு சில் தேங்காய் தட்டி போட்டால் போதும், இல்லை ஒரு சில் அளவுக்கு திருவி போட்டால் லாஸ்ட்டு இறக்கும் போது திருவி போட்டால் போதும். பனானா ஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை செய்து தான் வெங்காயம் பச்சை வதங்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து வாழைப்பூ சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ சமைக்கும் போது அடுப்பு குறைச்சி சமைச்சா தான் நின்று வேகும். ஏன்னா கொஞ்சம் வேக நேரம் ஆகும். நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கல, பாத்திரத்துலாம் வந்து செஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து அடுப்பை குறைச்சிட்டு தான் செய்யணும். வாழைப்பூ பொரியல் செஞ்சிட்ருக்கேன். வாழைப்பூவில் சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம். வாழைப்பூவில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், புரோட்டீன், விட்டமின் பி, சி, ஃபைபர் போன்ற சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி தோற்பு சத்து இருக்கவே மெயினாக தோற்பு சத்து. வாழைப்பூவில் வந்து தோற்பு சத்து